தங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இறந்தது கூட பொருட்டல்ல, ஆனா விஜய் தான் நல்லா இருக்கணும், விஜய் நல்லா இருக்கிறாரு, அது போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 3 குடும்பத்துக்கிட்ட இருந்துட்டு ரெக்கார்டிங் வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த தாவேகாரர்கள். அது விஜய் ஒரு காணொலி வெளியிட்டார் இல்லையா, எப்படி அது செயற்கையா ஒரு நடிப்பா இருந்ததோ அதே மாதிரி இதுவும் செயற்கையா இருக்கு. ஏற்பட்ட அந்த சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா யோசிச்சிருக்காங்க. ஆனா 20 பேரை அந்த மாதிரி அவங்களால செய்ய முடியல. ஒரு 3 பேரை மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. அப்படியே விஜய்க்கு மனிதாபிமானம் இருந்ததுன்னா 41 பேர் செத்து போனாங்க. 2 குடும்பங்களை அவர் விட்டுறாரு. ஏன்னா அந்த 2 குடும்பங்களின் சார்பா அவங்க பேர்ல இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, வழக்கு போட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சொன்னாங்க எங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தம் இல்லைங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னாங்க. அந்த 2 குடும்பங்களுக்கு குறிப்பாத்து என்ன பண்றாங்க, அந்த 20 லட்சத்தை அனுப்புவேன். அந்த பன்னீர்செல்வம் அப்படின்றவர் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. அந்த அந்த அவருடைய மனைவி தான் சொன்னாங்க, என் பிள்ளைய அவர் பார்த்து 7 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி செல்வராஜ் ஒருத்தர் அவருக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்க 2 பேருமே அந்த பெட்டிஷன் போட்டது நாங்க இல்லன்னு அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியில் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் கடந்த 2-3 நாட்களில் உங்களில் பலர் பல ஷார்ட்ஸ் என்று வருகின்றதே, அப்படிப்பட்ட அந்த குறுகிய நேர காணொளிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதில் கரூரில் விஜயனுடைய அந்த பரப்புரை கூட்டத்திற்கு வந்து அங்கு ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களுக்கு விஜயின் சார்பாக, அதாவது தாவேகா கட்சியிலிருந்து 20 லட்சம் ஒரு குடும்பத்திற்கும் ஆர்டிஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பண பரிமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிலரை பேசி பதிவு செய்து அதை ஷார்ட்ஸில் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதில் சில குடும்பத்தினர் சொல்றார்கள், ஏதோ சரி எங்களோட உயிர் போச்சு, அதை பத்தி பரவாயில்ல, ஆனா விஜய் தான் ரொம்ப முக்கியம், அவர் தான் முக்கியம். என்னங்க உங்களுடைய குழந்தை இறந்து போயிருக்கு, சரிங்க போனோம், இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, அவரா காரணம், அது ஒன்றும் இல்லைங்க, ஆனா விஜய் நல்லா இருக்கணுங்க, அதாங்க முக்கியம். அதாவது தங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இறந்தது கூட பொருட்டல்ல, ஆனா விஜய் தான் நல்லா இருக்கணும், விஜய் நல்லா இருக்கிறாரு, அது போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 3 குடும்பத்துக்கிட்ட இருந்துட்டு அந்த ரெக்கார்டிங் வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த தாவேகாரர்கள். நீங்க இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் சொல்லும் பொழுது இப்படிலாம் கூட சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் நான் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது விஜய் ஒரு காணொலி வெளியிட்டார் இல்லையா, எப்படி அது செயற்கையா ஒரு நடிப்பா இருந்ததோ அதே மாதிரி இதுவும் செயற்கையா இருக்குது. யாராவது சொல்லுவாங்களா, தாம் பெற்ற புள்ள இறந்து போச்சு, அது பணம் போயிட்டு போதுங்க, விஜய் நல்லா இருக்காரு, அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? விஜய் இதுக்கு காரணம் இல்லைங்க, ஆனா இப்படி ஒரு துயரம் நிகழ்ந்துச்சு, என்ன பண்றதுங்க, எதிர்பாராது, இப்படி சொன்னா பரவாயில்ல, ஆனா அது பணம் போயிட்டு போதுங்க, விஜய் நல்லா இருக்கணுங்க, இப்படியா சொல்லுவாங்க? அவங்களுடைய முகத்துல இருந்து தெரிஞ்சு, அதாவது 2 பெண்களை எடுக்கிறாங்க, தன்னுடைய குழந்தைகள் 2 வளர்ந்த பிள்ளைகள், அவங்க சொல்றாங்க விஜய் பரவாயில்லைங்க, விஜய் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. விஜய்க்கு என்ன ஏற்பட்டுச்சு நல்லா இருக்கணும்னு நீங்க சொல்றதுக்கு? ஏற்பாடு பண்ணி எடுக்கிறாங்க. அதான் அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. ஏன் இதை நீங்க செய்யறீங்க? ஏன்னா அங்க இருக்கிறவங்க ஏற்பட்ட அந்த சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கிறாங்க. ஆனா 20 பேரை அந்த மாதிரி அவங்களால செய்ய முடியல. ஒரு 3 பேரை மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. எல்லார்கிட்டையும் இவங்க எடுத்திருந்தாங்கன்னா அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எப்படியாப்பட்ட ஏற்பாடு. நல்ல ஒரு செலக்டா ஒரு 3 பேரை மட்டும் சொல்லி, ஒருவேளை நிறைய பேர்கிட்ட எடுத்திருக்கலாம், ஆனா இந்த 3 பேரை மட்டும் இவங்க வெளியிட்டிருக்கலாம். அந்த சம்பவத்திற்கு, அந்த இடத்திற்கு விஜய் ஏன் அத்தனை மணி நேரம் லேட்டா வந்தார்? ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அந்த இடத்திற்கு அவர் வரும்போது அவர் கூட ஒரு பெரிய கூட்டத்தை வந்துச்சு, எங்க இருந்துச்சு? மூன்றாவது, காவல்துறை சொன்னதுபடி 50 மீட்டருக்கு முன்னாடி அங்கிருந்து அக்ஷயா ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல நின்று பேசியிருந்தாருன்னா இது ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்றாங்களே, இது 3த்துக்கு என்ன பதில்? இது வரைக்கும் விஜய் கிட்ட இருந்தோ, அவர் கூட இருந்தவங்க கிட்ட இருந்தோ, தாவேகா கட்சி கிட்ட இருந்தோ எந்த பதிலுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை. ஏன் தண்ணி கொடுக்கல? ஏன் சோறு கொடுக்கல? யார் ஏற்பாடு பண்ணது? அந்த ஏற்பாடு பண்ண மதியழகன் கூட இருந்த அந்த இன்னொருத்தர் பவுன்ராஜ், அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணபலம் இருந்துச்சா? இல்லை இப்படியெல்லாம் திட்டமிட்டீங்களா? எந்த அடிப்படையில் 12 மணிக்கே நீங்க இங்க வருவாங்கன்னு சொன்னாங்க? இதுக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்லாம ஒரு அமைதி காக்குறாங்க இன்னைக்கு 3 வாரமா. ஆனா நாங்க பர்மிஷன் போட்டோம் அங்க போயிட்டு அவங்கள நேரடியாக சந்திக்கிறதுக்கு,
நேரடியாக சந்திக்கிறதுக்கு பர்மிஷனே போட வேணாவே. நீங்க எந்த பர்மிஷன் போட்டுட்டு அஜித்குமாரை போய் பார்த்தீங்க திருபுவனத்துல? போட்டீங்க? போனீங்க இல்ல? ஏதாவது ஆச்சு அசம்பாவிதம்? இல்ல. அனிதாவுடைய மரணத்துக்கு நீங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்களே, ஏதாவது பர்மிஷன் கேட்டீங்க? இல்ல. அன்னைக்கு நீங்க சூப்பர் ஸ்டார் தான். ஸ்னோலினுக்கு போனீங்க தூத்துக்குடிக்கு, ஏதாவது சொன்னீங்க? கிடையாது. இங்க டெய்லி நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க ஸ்டுடியோவுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. எங்காவது நீங்க தடுக்கப்பட்டீங்களா? நீங்க அழைக்காம யாரும் ரோடுக்கு வந்துட்டு உங்களை மறிக்க போறதில்ல. இதுதான் தெரிஞ்ச கதை. நீங்க அது எப்படியாப்பட்ட கார்ல வேணாலும் நீங்க போங்க. இப்ப பெரியார் திடலுக்கு நீங்க வந்தீங்க, உடனே கூட்டிடுச்சாங்க? இல்ல. ஏன் இல்ல? நீங்க எதுவும் சொல்லல. நீங்க பாட்டுக்கு வரீங்க, போயிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவ்வளவுதான். யாரும் அங்க இல்ல. ஆக உங்களுக்கு வந்துட்டு கூட்டினாதான் கூட்டம் வரும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க காட்டிக்கிட்டீங்கனால தான் கூட்டம் வரும்ன்றதை நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனாலும் சொல்றது அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அப்படியே திரண்டு வந்துருவாங்க அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் ஏற்பாடு தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தான் இது. உள்ளபடியே விஜய்க்கு மனிதாபிமானம் இருந்ததுன்னா 41 பேர் செத்து போனாங்க. 2 குடும்பங்களை அவர் விட்டுறாரு. ஏன்னா அந்த 2 குடும்பங்களின் சார்பா அவங்க பேர்ல இவங்க வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, வழக்கு போட்டாங்க இல்லையா. அவங்க 2 பேரும் சொன்னாங்க எங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தமே இல்லைங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னாங்க. அந்த 2 குடும்பங்களுக்கும் குறிப்பாத்து என்ன பண்றாங்க, அந்த 20 லட்சத்தை அனுப்பவே இல்லை. அந்த பன்னீர்செல்வம் அப்படின்றவர் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. அந்த 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 அவருடைய மனைவி தான் சொன்னாங்க, என் பிள்ளைய அவர் பார்த்து 7 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி செல்வராஜன் ஒருத்தர், அவருக்கும் கொடுக்கல. ஏன்னா அவங்க 2 பேருமே அந்த பெட்டிஷன் போட்டது நாங்க இல்லைன்னு அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட பணமும் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடக்கூடிய வகைத்தொகை எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க உண்மையை சொன்னாங்க, அவ்வளவுதான். உடனே அவங்க 2 பேருக்கும் பணம் கிடையாது. இது என்ன விதமான அணுகுமுறை விஜய் அவர்களே? நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டாவது அந்த வேலையை செஞ்சிருக்கணும். உங்க சார்பா நாங்க போடுறோமா, யாரும் கேட்டாங்கன்னா ஆமான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாத அவங்க கிட்ட வேற என்னையோ சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போய் வழக்க போட்டுவிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கேட்டவுடனே அவங்க இல்லைன்ட்டாங்க. அவ்வளவுதானே. இதுல அவங்களுடைய குறை என்ன இருக்குது? ஆனா இழப்பு அவங்களுக்கு தானே ஏற்பட்டுச்சு. நீங்க இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு கூட நான் நிப்பேன். நீங்களே ஏன் இந்த 2 குடும்பத்தோட மட்டும் நீங்க நிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இவங்க எப்படி செயல்படுறாங்கன்றத பாருங்களேன். சுத்த சுயநலம், கலப்படமற்ற சுயநலம். என் அரசியல் வசதிக்கு நீ வரல அப்படின்னோம்னா உன்னை நான் புறக்கணிப்பேன், அதான அதனுடைய அர்த்தம். இதான் இவர் செய்யறாரு உள்ள இருந்துகிட்டு. அவர் கூட இருக்கிறவங்க தான் செய்யறாங்க. அந்த கதையெல்லாம் விடாதீங்க. அதுக்கு மேல எல்லாம் திட்டமிட்டு செய்யறது. அதான் மூணாவது நாள் அவர் வந்து பேசுறாரு. சனிக்கிழமை நடந்ததுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கு காரணம் என்ன? அதுக்குள்ள அதை மறுக்கக்கூடியவங்க, இவருக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க, அங்க நடந்ததுக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த குரல் மேலோங்க வரும்போது இவர் வந்து பேசுறாரு. முதலமைச்சர் வாங்க, நான் வீட்டுல தான் இருக்கிறேன், வந்து என்னை கைது பண்ணிட்டு போ. என்ன இதெல்லாம் வேற பெரிய நடிப்பெல்லாம் தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஆனா நம்பி நடிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இப்ப இந்த மாதிரி சொல்ல வச்சு நீங்க எடுக்கிறீங்களே, மற்றவங்களெல்லாம் வந்துட்டு மற்ற கட்சிக்காரங்க போய் பார்த்து அப்படியாமா அவங்க புள்ள சேர்த்தாலும் பரவாயில்ல, விஜய் நல்லா இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னா முடிக்க மாட்டாங்க அவங்க. ஐயோ இப்படியாப்பட்ட கேள்வி எல்லாம் எப்படியா வந்து கேட்குற? என் புள்ள இழந்த இழப்பு நான் இன்னைக்கு மறக்க முடியல அப்படிதானே சொல்லுவாங்க அவங்க. அவங்கள்ட்ட முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு அந்த மலர் வளையம் வைக்கும் போது கதறி அழுதாங்களே, இப்ப மட்டும் அதெல்லாம் போனா போயிட்டு போதுங்க அப்படி சொல்லுவாங்களா? ஹாஸ்பிட்டல்ல முதலமைச்சர் போய் பார்க்கும்போது கையை பிடிச்சிட்டு கதறினாங்கல்ல அவங்களாம், இல்ல மற்ற தலைவர்கள் போகும்போது கதறினாங்களா இல்லையா? அப்ப கதறினவங்க 20 லட்சம் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றதா? எந்த உயிரை விட பெருசா 20 லட்சம் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படி ஒரு பில்டப் நீங்க கொடுக்கணுமா? நல்லா கவனிங்க. அது எப்படியாப்பட்ட ஒரு மோசடி பாருங்க. அது செத்தா போயிட்டு போதுங்க, போயிடுச்சு, என்ன பண்றது அதுக்கு? ஆனா விஜய் நல்லா இருக்காரு இப்படிலாம் சொல்லுவாங்க. விஜய் மேல அவங்களுக்கு அபிமானம் இருக்கு உண்மை, ஆனா இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியா இருந்தாலும் மற்ற 38 பேரையும் நீங்க எடுத்து சொல்றாங்களான்றதை பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்களே, அந்த ஒரு 9 வயசு பையன் செத்து போனது, அந்த அம்மாட்ட போயிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுங்க பார்ப்போம், இல்ல செல்வராஜ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுங்க பார்ப்போம், உங்களால முடிஞ்சதுன்னா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இவங்களுடைய அரசியல் எப்படிப்பட்டதுன்றதை நீங்க பாருங்க. எப்படி கால்குலேட்டடா இவங்க பண்றாங்க பாருங்க. எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் பண்ணது இல்லைங்க இந்த மாதிரி. காசை கொடுத்துட்டு இப்படி சொல்லுன்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு அதை எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ண வேண்டியது இல்லை. யாரோட ஐடியா? இப்படியெல்லாம் ஒரு அரசியல் நீங்க பண்ணுவீங்களா? இதே தான் ஊடகத்திலையும் வந்துட்டு
அங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயனுடைய இமேஜ் டேமேஜ் ஆகி தொங்குது அது. ஆனா இங்க இருக்கிறவங்க விஜய் அந்த பக்கம் போனா என்ன ஆகும், இந்த பக்கம் போனா என்ன ஆகும், நடுவில் நின்னா என்ன ஆகும்? ஏங்க, ரசிகர்களை தாண்டி மக்களுடைய ஆதரவு இந்த நிலையில கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு இருக்கான்றது முதல்ல போயிட்டு ஆராயுங்க. இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் ஏன் நடந்ததுன்னு அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு பத்திரிகை எழுதிட்டு ஊடகங்கள் எழுதிட்டு சமூக ஊடகங்கள் வரைக்கும் பிச்சு கிச்சு தொங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க சொல்றீங்க விஜய் வந்துட்டு அந்தாண்ட போனார்னா அவர் பெரும்பான்மை பெறுவாரு, தினமலர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அவர் தினப்பொழுது விடுவாரு எல்லாம் அப்படி சொல்றான். உளவுத்துறை அறிக்கை போட்டு சொல்லியிருக்கான். ஸ்டாலின் பத்திரமா இருங்க, அவங்க பயங்கர ஏங்க, எவ்வளவு அரசியலை பார்த்துட்டு வந்தவங்க இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், தலைவர்களும் இப்படி எல்லாமா விடுவீங்க? உதாரு ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு அந்த தலைவன் என்ன பண்ணான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? எவ்வளவு ஷார்ட்ஸ்ல வருது, அவங்களும் பேசி எவ்வளவு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு ஷார்ட்ஸ் எழுதி இவ்வளவு பேர் பேசி வெளியிட்டதெல்லாம் மறுத்துட்டு விஜய் தான் இன்னும் செல்வாக்கோடு இருக்காருன்ற மாதிரி ஒண்ணுத்த ஏன் பில்டப் பண்றீங்க நீங்க? அப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை உங்களால ஏற்படுத்திட முடியுமா? மக்கள் என்ன அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ஒன்றும் தெரியாதவர்களா, முட்டாள்கள்னு நினைக்கிறீங்களா? நீங்க இல்லை முட்டாள் ஆக்குறீங்களா? விஜய் எந்த பக்கம் தான் போட்டு அது வேற விஷயம். அவருக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு அவர் தேர்ந்தெடுக்க போறாரு ஒரு வழியை, இல்லை அவருடைய ஆலோசகர் சொல்ற வழியில் அவர் போறாரு, அது வேற விஷயம். ஆனா நீங்க ஊடகங்கள் சரியா தானே பேசணும். நீங்க சரியா தான் பேசுறீங்களா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும்? விஜய் அந்த இடத்த விட்டு அகன்றதை பத்தி என்ன நினைக்கிறாங்க கேட்டு பாத்தீங்களா? ஒரு பாக்கெட் வாட்டர் பாக்கெட் கொடுக்காத அந்த அளவுக்கு போய் செத்து போனாங்களே, அந்த ஆர்கனைசிங் சரின்னு அவங்க நினைக்கிறாங்களா? 7 மணி நேரம் தாமதமா வந்து பேசுறதெல்லாம் ஆமா ஒரு தலைவர்னா அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்களா யாராவது? காத்தால எதிர்த்து காத்துட்டு இருந்தவங்க இல்லை அவங்க, சொல்லுங்க. எனவே இப்படியெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து விஜய் யாரோட வேணாலும் போட்டால் அது என்ன ஆகுதுன்றதுலாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். அது அரசியல் கூட்டணி வரட்டும். ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லிட்டாச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களோட கூட்டணி வைக்கிற கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் எப்படி பின்னாடி போக முடியுமா அவரால்? எனவே அவர் குழம்பி போய் கிடக்கிறாரு, வெளில வரல, வெளில பேசல. அவர் கூட இருந்த பொதுச் செயலாளர் வந்துட்டு 16 நாள் துக்க நாடு காரியம் வரைக்கும்லாம் சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, காரியமும் முடிஞ்சு போச்சு, கசப்பு தலையும் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறீங்க? இப்போ சொல்றதுக்கு முடியல. ஏன்னா அந்த மாதிரி நீங்க சிக்கியிருக்கீங்க. சும்மா ஒரு பாட்டுக்கு நீதி வெல்லும். நீதி என்னைக்கு வென்றிருக்கு இந்த நாட்டில்? நீதி வெல்லும்னு நீங்க விஜய் நீங்க எதோ சொல்றீங்க? இந்த கேஸ் பிடிங்கி சிபிஐ கிட்ட கொடுத்ததுனால நீதி வெல்லும். அப்போ தமிழ்நாடு காவல்துறை பண்ணிருந்ததுன்னா நீதி செத்து போயிடுமா கேட்குறேன். தமிழ்நாடு காவல்துறையும் நீதிமன்ற போட்ட எஸ்ஐடியும் விசாரிச்சிருந்ததுன்னா நீதி செத்து போயிருக்குமா? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? அப்போ உங்களை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிபிஐக்கு கேஸ் மாற்றப்பட்டதுல இருக்கு. அதானே இதானே விஜய் உண்மை? அதான் உங்களுடைய வாயால நீங்க ஒப்புக்கிட்டு இருக்கீங்க. அதான். எனவே விஜய் அவர்களே நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை சுத்தி உருவாக்குறாங்க பார்த்தீங்களா பில்டப்பு, இது உங்களுடைய பலம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய அரசியல் அஸ்தமனம் ஆயிடும். அரசியல் அப்படின்றது ஒரு நேர்மையா மக்களினுடைய நலன் சார்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு கொள்கை வழிபட்ட பாதை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பில்டப் கொடுக்கறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. எல்லாரும் ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்கல்ல, உங்க கூட இருந்தவங்க யாராவது வந்து பார்த்தாங்களா? அப்ப நீதிபதி சொன்னது ஏதோ தப்பா? நீங்களும் ஓடி ஒழிஞ்சுங்க, எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அவங்கள அனாமதியா விட்டீங்க அந்த ஏற்பாட்டாளர்களாங்க. இது ஒரு அரசியலா? விஜய் சிந்திக்க வேண்டும். மக்களை இந்த ஊடகங்களை பற்றி நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அவங்க வந்துட்டு ஒரு பேப்பர் டைகரை உருவாக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு தளத்தில் புதுசாக ஒரு கட்சி, புதுசாக ஒரு தலைவர் வரான்னா வரட்டும், வரலாம், வரக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அவருடைய செயல் தான் அதை தீர்மானிக்குமே ஒழிய நீங்கள் திட்டம் போட்டு அதை தீர்மானிக்காதீங்க. அது மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். எனவே ஒவ்வொரு ஊடகமும் ஒரு கட்சியும் ஒருத்தரும் எப்படி செயல்படுறாங்கன்றதை பார்த்து எல்லாத்தையும் முடிவெடுங்க. இந்த காலனி உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா தயவு செஞ்சு பகிருங்க, அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.